இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். காலம் அப்படின்ன உடனே நம்ம எல்லாருமே எதிர்காலத்தை குறித்து ஒரு கலக்கம் நிறைந்தவர்களாகவே இருக்கும். நாளைக்கு என்ன நடக்கும், என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என் பிள்ளைங்க காலம்லாம் எப்படி இருக்கும், அப்படின்னா பல யோசனைகள். காலம்னால நீ உங்களுக்கு ஞாபகத்தில் வர வேண்டியது, என் காலெல்லாம் கர்த்தருடைய கையில் இருக்கு. ஆமான்கிற சத்துரு ஒரு காலத்தை குறித்தான். இந்த வருஷம், இந்த மாதம், இந்த தேதி யூதர்களுக்கு அழிவுன்னு. ஆனால் கர்த்தருடைய கரத்துல தான் அது இருக்கு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. ஆண்டவர் பாருங்க, அவனுக்கு அது அழிவாகவும் அந்த யூதர்களுக்கு அது கொண்டாட்டமாக ஆண்டவர் மாற்றி விட்டார். ஏன்னா கர்த்தர் தம்முடைய ஜனங்களை குறித்து மேலான திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த யூதர்கள் மூலமா உலகத்தையே ரட்சிக்கணும், மேசியாவை கொண்டு வரணுங்கிறது அவருடைய அனாதி தீர்மானம். அப்ப அதுக்கு விரோதமா சத்துரு காலத்தை கெடு வச்சான் அப்படின்னா ஆண்டவர் விடுவாரா? அதனால உங்களுக்கெல்லாம் கால கெடு அப்படிங்கிறது சத்துரு வைக்கவே முடியாது, எதிரி வைக்கவே முடியாது, உங்களுக்கு விரோதி யாரும் வைக்கவே முடியாது. ஏன்னா உங்க காலம் கர்த்தர் கையில இருக்கு. இன்னும் பைபிளை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஏற்ற காலம் அப்படின்னு, அந்த காலத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவா. 17 வயசுல எகிப்துக்கு போனாலும் 30வது வயதுல தான் உயர்த்தப்பட வேண்டும் என்பது ஏற்ற காலம். அப்ப நீங்க படிச்சிருக்கலாம், திறமையான ஆளா இருக்கலாம், எக்ஸாம்ஸ் நிறைய எழுதலாம், அதாவது நீங்க தொழில் பண்ணலாம், ஏதாவது எந்த ஃபீல்டுலனாலும் இருக்கலாம். இன்னும் எனக்கு உயர்வு வரலையே, ஏற்ற காலத்துல கண்டிப்பா வரும். கர்த்தர் அதற்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். நீங்க அதை புரிஞ்சுட்டீங்கன்னா டென்ஷனே ஆக மாட்டேன். நம்ம ஏன் என்னால சக்சஸ் பண்ண முடியல, ஏன் என்னால உயர முடியல, அந்த கேள்வியெல்லாம் வர. நீங்க நல்ல தேவ பிள்ளையா அப்ப நீங்க நம்புவீங்க, கர்த்தர் எனக்கு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். குறித்த காலம் அப்படிங்கிறத பைபிள்ல நீங்க பார்க்கலாம். அந்த குறித்த காலம்னா அந்த குறித்த காலத்துலதான் அந்த காரியம்லாம் நடக்கும். அது தாமதித்தாலும் வரும், அது ஒரு நாளும் போய் சொல்லாது. அதற்கு நீ காத்திரு. வசனத்துல நீங்க பார்க்கலாம், குறித்த காலமும் அந்த வேலையும் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க எழுதப்பட்ட வார்த்தைகளை வாசிக்கும் போது உங்களுக்கு புரிய வேண்டியது அப்பாயிண்டட் டைம், ஃபிக்ஸட் டைம். ஆண்டவர் சில காரியத்தை வச்சிருக்கிறார். 70 ஆண்டுகள் நீங்க பாபிலோன்ல சிறையிருப்புல இருந்துதான் ஆகணும்னா இருந்துதான் ஆகணும். அந்த குறித்த காலம் முடிஞ்ச பிறகுதான் விடுதலை. இல்ல நான் இப்போ உபவாசம் பண்ணி அந்த காலத்தை மாத்திடுவேன், நான் இப்ப கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி காலத்தை இல்ல, அது ஆல்ரெடி ஃபிக்ஸட், அது ஏற்கனவே குறிக்கப்பட்டு விட்டது, நியமிக்கப்பட்டு விட்டது. இந்த மாதிரி சில காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். ஆண்டவர் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார். இந்த வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது ஒண்ணு நடக்காதுன்னா அது நடக்காது. அதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா நம்ம தேவையில்லாம விரக்தி அடைய மாட்டோம். தேவையில்லாம ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் இதை செய்யல அப்படிலாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒரு நாளும் புலம்ப மாட்டோம். ஆகவே காலங்கள் அப்படின்னு வரும்போது அது கர்த்தர் கையில இருக்கு. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால பதில் வர ஒரு காலம் இருக்கு, நீங்க ஆசீர்வாதமா இருக்க ஒரு காலம் இருக்கு, கவர்மெண்ட் வேலையை பெற்றுக்கொள்ள ஒரு காலம் இருக்கு, திருமணம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு, குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தருவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. இன்னும் நீங்க செய்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரிக்க காலம் இருக்கிறது. ஆகவே அந்த காலங்களுக்காக காத்திருப்போம், பொறுமையாயிருப்போம். தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவார் என்று விசுவாசிப்போம். நேர்த்தியாக எல்லாம் செய்யப்படும். தகப்பனே, எங்க வாழ்க்கையில காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்கிற நம்பிக்கையை தந்து தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.